கிருபையினாலே நாம் கடந்த 2 வாரங்களாக முதல் பலியாகிய சர்வாங்க தகன பலி என்ற பலியை, சர்வ அங்கத்தையும் தேவனுக்கு பலி செலுத்துகிற சர்வாங்க தகன பலி என்பதை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலே அவைகள், அந்த சர்வாங்க தகன பலி 1வது அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலியிலே நாம் 2 மிக முக்கியமான காரியங்களை கவனித்தோம். ஒன்று, அந்த பலி தெரிந்து கொள்ளப்பட்டது. இன்னொன்று, அந்த பலி பழுது இல்லாதது. ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மிருகத்தை பலி செலுத்த வேண்டும், அது பழுது இல்லாததாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். அந்த பழுது என்னென்னலாம் அந்த ஒரு ஆட்டினுடைய பழுது என்று சொல்லுகிறது என்ன என்பதை நாம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் கவனித்தோம். மறுபடியும் ஒரு முறை கூட நான் அந்த பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நான் திரும்பவும் வாசிக்கிறேன். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலிலே தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின்படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கை எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளிலாயிலும் ஆடுகளிலாயிலும் வெள்ளாடுகளிலாயிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக. பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளை ஆயிலும் ஆடுகளிலாயிலும் சமாதான பலிகளை செலுத்தும் போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாக இருக்க வேண்டும். குருடு, நெரிசல், முடம், களலை, சொறி, புண் முதலிய பழுது உள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் ஒரு முறை கூட கிருபையாய் இறங்கி எங்களுக்கு நீர் பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சத்திய ஆவியாகிய தேவன் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துவீராக. இங்கேயும் தூரத்திலேயும் உடைய வார்த்தைகளை கேட்கும்படி உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இறங்கி ஆண்டவர் எங்கள் இருதயங்களை திறந்து, சங்கீதக்காரன் சொன்னது போல என் இருதயத்தை விசாலமாக்கும் போது உம்முடைய கற்பனையின் வழியாக ஓடுவேன் என்று எழுதியிருக்கிறது போல எங்கள் இருதயங்களை திறந்தருளும், எங்கள் இருதயங்களை விசாலமாக்கும், எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த இந்த பகுதியிலே எதையாயிலும் பலி செலுத்தலாம் என்று, சர்வாங்கந்தானே செலுத்தணும், எதை வேணுமானாலும் செலுத்தலாம், செலுத்திட முடியாது. அது பழுது இல்லாததாக இருக்கணும், அது உத்தமமாக இருக்கணும். இந்த பழுதில்லாததை குறித்து நான் சொன்னேன். முதலாவதாக நாம் அதை சிந்தித்த பொழுது, அந்த ஆடு குருடாக இருக்கக்கூடாது, கண்கள் தெளிவாக இருக்கணும், பார்வை உள்ளதாக இருக்கணும், எல்லா அவயவங்களும் அதுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்து பார்வை மாத்திரம் இல்லாது இருக்குமானால் அந்த ஆடு பழுதுள்ளது என்று தீர்க்கப்படும். அதனால் முதலாவது இந்த ஆட்டுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கண் திறக்கப்பட்டதா, நல்ல கண், தெளிவான கண் உள்ளவைகளாய் இந்த ஆடு இருக்கணும். இதை நாம் சொன்னேன். நம்முடைய மனதை அவன் குருடாக்கி போடுகிறான், நாம் அதனால் பிரகாசமான மனக்கண்களை தரணும் அப்படின்னு எபே சபைக்கு நாம் பவுல் ஜபித்ததை நாம் வாசிக்கிறோம். கண் எப்பொழுது திறக்கும் என்பதை நான் கடந்த வாரத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன்.
அந்த பேலையாம் 24ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, தேவ ஆவி என்மேல் வந்தார் என்றும் கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறான். முதலாவது அவன் கர்த்தரை அறியணுமானால் அல்லது அந்த கண் திறக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தேவ ஆவி அவன் மேல் வரணும். கடந்த வாரத்திலே நாம் அதை கவனித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஆவி வந்தால் மாத்திரமல்ல, அந்த எண்ணாமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். அவன் குருடன் இல்லை, நல்ல தெளிவுள்ள கண்களை உடையவன். ஆனால் ஒரு கண் திறக்கப்படுவதற்கு தேவ ஆவி அவன் மேல் வந்த பொழுது அவன் தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டான். தேவன் சொல்கிற அல்லது தேவனுடைய வார்த்தைகளை அவன் கேட்டான். ஒருவனுக்கு கண் திறக்கப்பட வேண்டுமானால் அவன் மேல் தேவ ஆவி வந்தது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கண் திறக்காமலே நான் நினைக்கிறேன் லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது, நீ குருடனாக இருக்கிறாய், ஆனால் நீ குருடன், நீ அறியலை. அதான் பெரிய பிரச்சனை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்பீங்கன்னா, இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயை நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். நீ எங்க இருக்கிறன்னா நீ வாயில இருக்கிற, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரனும், நீ தரித்திரன், குருடன் நிர்வாணியமாய் இருக்கிறதை நீ என்ன செய்யல, அறியாமல். நிர்வாணியா இருக்கிறது கூட அறியல. நீ உனக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறத கூட நீ அறியல. அறியாமல் நீ என்ன சொல்றன்னு கேட்டீங்கன்னா, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்ற. நீ என்ன வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிற, எனக்கு ஒரு குறைவில்லை, எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லா திரவியம் இருக்கு. ஆனால் என் பார்வையில் நீ எப்படி இருக்கிற என்று கேட்டால், நீ நிர்வாணி, நீ குருடன், நீ ஒன்றையும் காணலை. ஆதி பிதாக்களை குறித்து நான் வாசிக்கும்போது அவர்கள் கண் திறக்கப்பட்டது. பாவம் செய்தவன் அந்த கனியை விலக்கின கனியை புசித்த போது கண் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அறிந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத்தியிலையை கொண்டு போய் தச்சுட்டு அதை சரீரத்தை மூடிட்டு இப்போ என்ன நினச்சிட்டாங்க, நம்ம நிர்வாணி இல்லை, நம்ம நிர்வாணத்தை மூடியாச்சு, நம்ம நிர்வாணி இல்லை, அத்தி இலையை வச்சு நம்ம தச்சு நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு மூடிட்டோம். ஆனால் எப்போ நிர்வாணின்னு கண்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. தேவன் அங்கே உலாவுகிற பொழுதுதான் அவங்களுக்கு தெரியும், நாம் வச்சிருக்கிற இந்த வஸ்திரம், நாம் போட்டிருக்கிற அந்த வஸ்திரம் தேவனுக்கு முன்னே நிற்க முடியாது. அதனால தான் ஓடி ஒளிஞ்சாங்க. அந்த வார்த்தையை கேட்குற வரைக்கும், தேவ பிரசன்னம் நமக்கு இறங்கி வர்ற வரைக்கும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நாம் ஓகே, நமக்கு இப்போ நாம் நிர்வாணியாக இருந்தோம், இப்போ நம்ம தச்சிட்டோம், நம்ம மூடிட்டோம், நிர்வாணம் நமக்கு தெரியலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிர்வாணத்தை பார்க்க முடியலை. மாம்ச கண்ணால் பார்த்திங்கன்னா அவன் நிர்வாணி தான். ஆனால் மாமிச கண்களுக்கு மறைத்து அவங்க ஒரு இலையை தச்சுட்டாங்க. இப்போ மாமிச கண்களால் நிர்வாணத்தை பார்க்க முடியாது, நல்ல இலையை வச்சு நல்ல நிர்வாணங்களை மூடிட்டாங்க. அவங்களுடைய மாம்ச பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, அவங்க நிர்வாணிகள் இல்லை. ஆனால் இந்த நிர்வாணம் எங்கே நிற்க முடியலைன்னு சொன்னால்
தேவன் தோட்டத்தில் உள்ள வந்தார். உடனே அவங்க நினச்சாங்க, இந்த வஸ்திரத்தை வச்சுட்டு நாம் கர்த்தருக்கு முன்னே போக முடியாது என்று அவர்கள் ஓடி ஒளிந்ததை நாம் வாசிக்கிறோம். இப்போ நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், நாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய கண்ணு நல்ல தெளிவாக தான் இருக்குது, நாம் நிர்வாணி இல்லை. உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க திரவிய சம்பளராக இருக்கிறாங்க. உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல தெளிவுள்ள பார்வை உள்ளவர்கள் போல இருக்கிறார்கள். உலக பிரகாரமாக பார்த்தா அவங்களுக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் பார்வையில் உன் கண்ணு கொஞ்சம் கலிக்கம் போடணும், உன் கண்ணை கொஞ்சம் திறக்கணும். உலகத்தார் பார்வையில் நீ எல்லா செழிப்பு இருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் நீ யாராக இருக்கிறேன்னு சொன்னால் நீ குருடனாக இருக்கிற. நீ உனக்கு ட்ரெஸ் இல்லைங்கிற கூட நீ கண்டுபிடிக்க முடியல. பாருங்கள், ஒரு மாம்ச பிரகாரமான குருடன் எடுத்து பாருங்கள். ஒரு மாம்ச பிரகாரமாக குருடனுக்கு தான் வஸ்திரம் போட்டிருக்கோமா இல்லையான்னு தெரியும். எந்த குருடனாக இருக்கட்டும், பிறவிலே குருடனாக இருந்தால் கூட தான் வஸ்திரம் போட்டிருக்கோமா இல்லையா, தனக்கு என்ன வஸ்திரம் அணிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய நிர்வாணத்தையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு குருடனாக இருக்கிறான் அப்படின்னா இது ஒரு சரீரப்பிரகாரமான குருட்டுத்தன்மை ஆண்டவர் பேசலை, ஒரு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை பேசுகிற. சபை இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது, தேவனுக்கு முன்பாக நாம் ஆயத்தமாக இல்லை அப்படிங்கிறத அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்லை. எப்படி அன்றைக்கு ஆதாம் அறியலையோ அதே விதமாக இன்றைக்கு தேவனுடைய சபை, தேவ மக்கள் தாங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியாக இருக்கிறோமா இல்லையா என்கிற அறிவு இல்லாமல் இருக்கான. எல்லாம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, சம்பூர்ணம் இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, வெளிப்பிரகாரம் பார்த்தா ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இதெல்லாம் தகுதி இல்லை. கர்த்தருக்கு முன்னாக நிற்கிறதுக்கு இது தகுதி இல்லை. பணமும் பொருளும் ஆஸ்தியும் ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர்றதுக்குள்ள தகுதி இல்லை. தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா கண் திறக்கப்படணும். கண் திறக்கப்பட வேண்டுமானால் தேவ ஆவி வரணும். அவன் எந்த வார்த்தையை கேட்கணும் என்று சொன்னால் தேவன் அருளுகிற வார்த்தையை அவன் கேட்டு என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு நம்ம துக்கத்தோடு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களானால் தீர்க்கதரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் என்ன செய்து, கண்ணு ஏன் காணலன்னா கண்ணுல புற விழல. கண்ணு நல்லா தான் இருக்கு. கண்ணு புற விழுந்துச்சா இல்லை கண்ணு குருடா? கண்ணுல புற விழுந்தா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். அது கண்ணுல கேடு இல்லை. கேடு எங்கன்னு கேட்டீங்கன்னா இருதயம் கொழுத்து போயிருக்கு. நான் இதை கண்ணால் காணாமல் காதால் கேட்காம இவங்களை ஆரோக்கியமாக்காமல் இவங்க வாழ்க்கையில் மனம் திரும்பாமல் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க காதார கேட்குறாங்க, இவங்க கண்ணால் காண்கிறாங்க. எத்தனையோ காரியங்களை காதார கேட்காதவங்க இல்லை. இவங்க அவிசுவாசிகள் இல்லை, இவங்க பாவிகள் இல்லை. காது ஆற கேட்குறாங்க, நல்ல வசனம் கேட்குறாங்க, நல்ல தேவனுடைய கிரியைகளை கண்ணால் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க மனம் திரும்பலை, அவங்கள ஆரோக்கியமாக்க முடியலை. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது என்று சொன்னார். கொழுத்திருக்கிறது. இப்போ நான் சொல்லுவேன், இந்த தேவ வசனத்துக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறதுக்கும் அவனுக்குள்ள விஷன், தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் அங்கீகரிப்பதற்கு
என்ன மிக முக்கியம் என்று கேட்டால் த ஹார்ட், இருதயம். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற அல்லது கீழ்ப்படுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் தேவை. அதனால்தான் என்னுடைய வசனத்தை கேட்டு ஒருவன் உணர்வடைவான அவங்ககிட்ட தான் நான் இருக்கிறேன், அவனோடு தான் நான் இருக்கிறேன், அவனோடு நான் வாசம் பண்ணுகிறேன். இப்போ கர்த்தர் யாரோட வாசம் பண்ணுறான்னா கேட்குறவங்ககிட்ட இல்லை, பிரசவிக்கிறவங்ககிட்ட இல்லை, அற்புதங்களை காண்கிறவங்ககிட்ட இல்லை. தன்னுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவருடைய இருதயம் இளகி, இருதயம் உடைந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். அவங்ககிட்ட தான். அப்போ சீர்படுத்த வேண்டியது என்ன என்று கேட்டால், நாம் அதிகமாக கேட்கறதுக்கு இல்லை, அதிகமாக நாம் கர்த்தருடைய காரியங்களை காண்றதுக்கு இல்லை. எவ்வளவு தான் கேட்டாலும் இருதயம் சீர்படாவிட்டால், இருதயத்தில் ஒரு தாழ்மையும், இருதயத்தில் ஒரு அங்கீகரிப்பும், இருதயத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பணிவும் இல்லாத ஒரு மனுஷன் கண் திறக்கப்படவே முடியாது. ஆகையால சொல்லுகிறார், அவங்க காதார கேட்டும் கண்களாலே கண்டும் அவங்களுக்கு உணர்வே இல்லாமல் போன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய இருதயம் கொளுத்திருக்கு. நாம் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை உம்முடைய வார்த்தையாய் அங்கீகரித்து கொள்வதற்குள்ள இருதயம் எனக்கு வேணும். இருதயம் எனக்கு, என் இருதயத்தில் கொழுப்பு பிடிச்சிடக்கூடாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆனால் இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. இருதய கடினத்தை நிமித்தமாக அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியல, கேட்காதனால இல்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுகிற வேளையில் எச்சரிக்கையாக காரியங்களை எழுதினார். எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனத்தை கேட்காதனால இல்லை. இன்றைக்கு ஒரு கூட்டம் கேட்காம கெட்டு போச்சு, இன்னொரு கூட்டம் கேட்டே கெட்டு போச்சு. அதான் பெரிய வேதனை. கேட்காம கெட்டு போயிட்டா பரவாயில்ல, வசனம் பிரசங்கிக்கப்பட்டது, பட் வசனத்தை அவங்க விசுவாசிக்கலை. என்ன விசுவாசிக்கலைன்னு கேட்டிங்கன்னா, இது கர்த்தருடைய வசனம், இது தேவனுடைய வசனம் என்று அவர்கள் விசுவாசிக்காதபடியினாலே அவங்க எங்கே பிரவேசிக்க கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன செய்யணும்னா பிரயோஜனப்படவில்லை. ஆகையினாலே 7ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்கன்னு கேட்டீங்கன்னா, கடினப்படுத்தாதீங்க. இந்த இருதயத்தை கடினப்படுத்தாது. அப்போ தேவன் நம்முடைய தேவ வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணுமானா எது பக்குவப்படணும், எது ஆயத்தமாக இருக்கணும்னு கேட்டால் காது இல்லை. நல்ல 2 காதில் நல்லா உட்கார்ந்து நிறைய கேட்கலாம், கண்ணால் வசனத்தை வாசிக்கலாம். ஆனால் அதுக்கு அடிபணிகிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு இருதயம். 4 நிலங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, ஒன்று வழி அருகே விழுந்தது, அது ஆகாயத்தை பட்சித்து போயிட்டு. இன்னொரு இந்த கற்பாறையில் விழுந்தது, அது ஒரு ஆழமான ஒரு வேர் விடலை, அது எல்லாம் கல்லான இருதயமாக இருந்துச்சு, அது விடலை. இன்னொன்று முள்ளுகளுக்குள்ளே விழுந்துச்சு, அதுவும் ஒரு இருதயம் தான். அந்த இருதயத்துக்குள்ளே என்ன ஆச்சுன்னா உலகத்து இச்சைகள், உலகத்தினுடைய கவலைகள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அந்த இருதயத்துக்குள்ளே இருந்ததுனால இந்த வசனம் கேட்டு வசனம் வளர்ந்தாலும் அதை காட்டிலும் இந்த கவலைகள், இந்த இச்சைகள், இந்த ஆணவங்கள் இவைகளெல்லாம் உள்ளே இருந்ததுனால இந்த வசனம் வளர முடியாமல் போயிடுச்சு, பலனற்றதாக போயிடுச்சு. ஆனால் லாஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருதயம் பக்குவமாக இருந்துச்சு, நன்மையும்
உண்மையுமான இருதயத்தில் இந்த வசனத்தை வச்சு அவங்க பாதுகாத்தாங்க. அந்த வசனம் வளர்ந்தது. அந்த வசனம் 30-100 பலன் கொடுத்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்டதினால் அல்ல, கண்டதினால் அல்ல. அந்த வசனத்துக்கு ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும், இருதயத்தை தாழ்த்தணும். யோசியா ராஜாவை சொல்லும்போது அந்த வசனத்தை கேட்ட உடனே அவர்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு அவன் இளகி அழுதான் என்று நான் வாசிக்கிறோம். நான் நினைக்கிறேன், நம்முடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் ஒன்றை செய்யணும். அது கன்மலைகளை உடைக்கிறது, அது கேதுரு மரங்களை முறிக்கிறது. எந்த கல்லான இருதயத்தையும், எந்த செழுமையாய் வளர்ந்த கேதுரு மரங்களையும் அது முறித்து தரைமட்டமாக்குறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் வேர்ட். அதனால் நாம் எவ்வளவு வசனத்தை கேட்டோங்கிறது முக்கியமல்ல, நம்முடைய வசனம் எவ்வளவு வசனம் நம்முடைய இருதயத்தை தாக்கி நம்முடைய இருதயத்துக்குள்ளே பதிஞ்சு நம்முடைய இருதயத்துக்குள்ளே பலன் கொடுத்தது என்பதுதான் மிக முக்கியமானது. அதனால் ஆண்டவர் சொன்னார், இவங்க காதார கேட்டாலும் இவங்க உணர மாட்டாங்க, கண்ணார பார்த்தாலும் உணர மாட்டாங்க. ஏனென்று கேட்டால் அவர்களுடைய இருதயம் அவர்களுக்குள்ளே கொழுத்து போய் இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நீங்கள் தெசலோனிக்க சபையை பார்த்து நீங்கள் அதில் சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால், தெசலோனிக்க சபையாரை பற்றி எழுதும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் தயவு செய்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே பவுலுடைய வசனமா ஏற்றுக்கொள்ளல, ஊழியக்காரனுடைய வசனமா ஏற்றுக்கொள்ளல. நீங்க எப்படி ரிசீவ் பண்ணீங்க? இந்த உங்களிடத்திலே நான் பிரசங்கம் பண்ணின பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா, தேவ வசனமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே என்ன செய்யறது? அப்போ வசனம் யாருக்குள்ள பலன் செய்யும்? வசனம் யாருக்குள்ள கிரியை செய்யும்? வசனத்தை விசுவாசிக்கிறாங்க. என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, இது என்ன வசனம்? தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம். பவுல் தான் சொன்னார், ஒரு ஊழியக்காரன் தான் சொன்னான். அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைகளை அவங்க ஊழியக்காரனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளலை, அதை ஒரு தேவனுடைய வார்த்தையாக அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதனால என்ன செய்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது பலன் கொடுத்தது. நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா கடைசி பகுதியில் அவர்கள் தேவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் அவர்களை பற்றி சொன்னாங்க. மற்ற சபையார் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சபையார் கர்த்தரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க சொல்லலை. இன்றைக்கி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கர்த்தரை எதிர்பார்க்க, கர்த்தரை வரப்போகிறார், கர்த்தரை வரப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறோமா என்று மற்றவங்க நம்மளுக்கு சாட்சி சொல்லணும். அவங்க போயிடுவாங்க, அவங்க கர்த்தரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் என்று கேட்டால், அவர்கள் தேவனுடைய வசனம் அவர்களுக்கு நேராக வந்தபோது அந்த வசனத்தை மனுஷனுடைய வசனமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர் சொன்னார், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்திலே வந்தபோது வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடு வந்தது, பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடு வந்தது. நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷம் எப்படி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நாங்கள் வெறும் வசனத்தை மட்டும் பேசலை. அந்த வசனம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய முழு நிச்சயத்தோடு அது வந்தது. தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நீ கற்று நிச்சயித்து கொண்ட நிலைச்சிரு.
நீ கற்ற காரியம் பரிசுத்த ஆவினால் நிச்சயிக்கப்பட்டு அதில் நிலைச்சிருன்னு சொன்னான். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனிடத்துலேருந்து வந்ததில்லை, மனுஷனாகவே வந்த வார்த்தையாக இல்லை. நான் சொல்லுவேன், இந்த வார்த்தை ஒரு தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் அந்த வார்த்தை தான் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள அழிவினின்று தப்புவிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை எழுதும் பொழுது, அந்த ஐஸ்வர்யவான் கண்களை திறக்கும் பொழுது அந்த மடியில், ஆபிரகாம் மடியில் லாசர் உட்கார்ந்துருக்கார். அப்போ லாசரு ஐஸ்வர்யவான் ஒரு ஜெபம் பண்ணுறாரு, எனக்கு 5 சகோதரர் இருக்கிறான், நீங்கள் போய் இந்த லாசரை அனுப்புனீங்கன்னா அந்த லாசர் சொன்னான்னா ஏற்றுக்குவாங்க. அப்போ அவனுக்கு சொல்லப்பட்ட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தீர்க்கதரிசிகள் மோசையெல்லாம் இருக்காங்கப்பா, இதை பற்றி பரலோகத்தை பற்றி பேசுகிறதுக்கு, மரணத்துக்கு பின்னால் வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு, உன் மேலே வர்ற அழிவை குறித்து பேசுகிறதுக்கு அங்கே யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசே இருக்கிறாரு, தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அவங்க வார்த்தையை கேட்க சொல்லு. அதை கேட்காட்டா பரலோகத்திலிருந்து ஒருத்தன் வந்தாலும், மரித்தோர்லேருந்து ஒருத்தன் வந்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. தேவதூதனே சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. யார் சொன்னா என்ன, யார் சொன்னார்கள் அல்ல, யார் மூலமாய் சொல்லப்பட்டது என்பது அல்ல. சொல்லப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தைன்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்று நாம் கேட்டுக்கொள்வோம். ஆனால் நான் சொல்லுவேன், நாம் தப்பிச்சிருவோம். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஆந்திராவில் பெரிய பயங்கர வெள்ளம் வந்தது. வெள்ளம் பல லட்சக்கணக்கான மக்கள், எனக்கு அந்த சரியான வருஷம் தெரியலை, அப்படியே வில்லேஜாக போயிட்டாங்க. சில லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போது அந்த வெள்ளத்தில் தப்பின ஒரு வயதான ஒரு முதியவர், எப்படி தப்பினார் தெரில, எனக்கு அது மறந்து போச்சு ரொம்ப முன்னால். அப்போ தப்பினவங்களை பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டி எடுக்கும்போது அந்த முதியவர், எங்களை கடவுளும் அழிக்கலை, மழையும் அழிக்கலை, புயலும் அழிக்கலை, தண்ணியும் அழிக்கலை, நாங்கள் தான் அழிஞ்சோம், நாங்களே எங்களை அழிச்சுக்கிட்டோம். இந்த அழிவுக்கு காரணம் புயலோ மழையோ காற்றோ கடவுளோ இல்லை, நாங்கள் தான் அழிவு காரணம். ஏன்னா 2-3 நாளாக இந்த போலீஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அந்த ஸ்பீக்கரை வச்சு, பெரிய மழை வரப்போகுது, நீங்கள் எல்லாரும் மேடான பகுதிக்கு போயிருங்க, இங்கே இருந்தால் நீங்கள் ஆபத்துக்கு தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் ராத்திரியும் பகலும் எங்கிட்ட கெஞ்சினாங்க. சொன்னாங்க, நீங்கள் போயிருங்க, இங்கே இருக்காதீங்க, போயிருங்கன்னு எங்களோட கெஞ்சினாங்க. நாங்கள் சொன்னோம், என்னடா பெரிய மழை வரப்போகுது, வந்தால் பார்த்துக்கலாம், மழை வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ எங்கே போய் நாங்கள் மேடான வீட்டை விட்டுட்டு அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறது, அது வரும்போது பார்த்துக்கலாம். அது நினையாத நேரத்தில் வந்துடுச்சு. இவங்க எதிர்பார்த்த நேரத்தில் வரல, எல்லாம் தூங்குற நேரம் வந்துடுச்சு, நடுராத்திரியில் வந்துடுச்சு, தண்ணி வருதுன்னு தெரியாமலே வந்துடுச்சு. அப்படியே கிராமமாக பிணங்களை வயல்வெளிகளை எரிப்பாங்கன்னு சொல்லி ஆட்டையும் மாட்டையும் பன்னியையும் மனுஷனையும் கோழியையும் ஒன்றா போட்டு எரித்தாங்க. அதை பிரிக்க முடியாத அளவுக்கு வெள்ளம் அத்தனையும் கொண்டு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க காது கேட்டுச்சு, ஆனால் எங்கே திமிர் இருந்துச்சு கேட்டிங்கன்னா இருதயத்தில். வரும்போது பார்த்துக்கலாங்க. அது என்ன பெரிய, இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய வருகை தெரியும், நாம் விட வேண்டியது என்னன்னு தெரியும், நாம் வெறுக்க வேண்டியது என்னன்னு தெரியும், எல்லாம் தெரியும், கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா பெந்தகோஸ்தக்காரங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பிரசங்கிகளுக்கும் தெரியும், விசுவாசிகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும். அது வரும்போது பார்த்துக்கலாம் பிரதர். அது ஒரு பெரிய எழுப்புதல் ஒரு பெரிய சுத்திகரிப்பெல்லாம் நடந்து அதெல்லாம் ஆண்டவர் சும்மா வந்துடப்போகிறார். ரொம்ப அன்புள்ளவர் ஆண்டவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர். இப்போ ஒரு வசனம் படிச்சிருக்காங்க, தேவன் அன்புள்ளவர், அவர் அழிக்க மாட்டார். அன்பாக இருக்கிறதுனால தான் நீடிய பொறுமையாக இருந்து அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறது. நம் தம்முடைய வார்த்தை நிமித்தமாக அல்ல,
நாம் மனம் திரும்பணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான். ஒருவேளை நேற்றைக்கு வந்திருந்தா நம்மள நிறைய பேர் ஆயத்தமாக இல்லாமல் வந்திருப்போம். இன்றைக்காயிலும் ஆயத்தமாயிருவான், இன்றைக்காயிலும் விட வேண்டியதை விட்டுருவான், இன்றைக்காயிலும் சீர்பட்டுருவான் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யாருக்காக தாமதிக்கிறாருன்னா அவர் வாக்கு நம்ம மேலே வச்ச அன்பினால தான் உட்கார்ந்துருக்கார். இல்லைன்னா எப்போதோ வந்து கதையை முடிச்சுட்டு போயிருப்பார். நீ வந்தாவா, நீ போனா போ என்று முடிச்சுட்டு போயிருப்பார். பட் அவர் பொறுமை காக்கிறன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே அன்பினால். அதனால் இந்த கேட்டாங்க, அழிவு வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது, நாசம் வரப்போகுது எல்லாம் கேட்டாலும் ஏன் அவர்கள் அதற்கு அந்த வார்த்தை கேட்டதுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னால் வரும்போது பார்த்துக்கலாம். அவருடைய இருதயத்திலே அவர்களுடைய ஒரு ஆணவம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன என்று சொல்லி அந்த இருதயம் பக்குவப்படாததுனால தான் நான் சொல்லுவேன் அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஆனால் இந்த ஜனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் வசனத்தை கேட்ட உடனே கீழ்ப்படிஞ்சாங்க, இருதயத்தை ஒப்பு கொடுத்தாங்க. ஏன் அவங்க கீழ்ப்படிய முடியலை என்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எரேமியா 42ஆம் அதிகாரத்தையும் 43ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களானால் 42ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாரும் எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எரேமியா கூட பாபிலோனுக்கு போகிறதுக்காக போகிறாங்க. எகிப்திலிருந்து அவங்க பெரிய பாபிலோன் ராஜா அவர்களை கைதியாக கொண்டு போகிறான். ஆனால் இடையில நடந்த ஒரு சம்பவம், சிலருக்கு எங்கே போனால் நல்லா இருக்கும்னு கேட்டால் எகிப்துக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்குது. சிலருக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாபிலோனுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு 2 பேரும் நீடில் இருக்காங்க. 2 கூட்டம் அதில் உட்காந்துருக்கு. ஒன்று பாபிலோனுக்கு போகலான்னு இருக்குது, இன்னொன்று எகிப்துக்கு போகலான்னு இருக்குது. இப்போ இந்த கூட்டத்தார் யார்கிட்ட வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா தீர்க்கதரிசியாகிய எரேமியாட்ட வந்தாங்க. எரேமியாட்ட வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டு பாருங்கள். 42ஆம் அதிகாரம் நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு இடம் கொடுத்து மீதியாய் இருக்கிற இந்த ஜனத்தோடு பேசுவீராக அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணுறாங்க. நீங்கள் போய் கர்த்தருடைய வார்த்தை என்ன, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு போய் கேட்குறாங்க. இவர் ஒத்துக்கிறார், சரி நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிவிட்டு 42ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பாபிலோனுக்கு போங்க, நீங்கள் பாபிலோனை போனால் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க, நான் உங்களை நான் இந்த பட்டணத்தை நான் திரும்ப கொண்டு வருவேன், நீங்கள் அங்கே உங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக காத்துக்குவேன், நீங்கள் பாபிலோனுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 43ஆம் அதிகாரத்தில் அவங்க பதில் சொல்கிறாங்க பாருங்கள். 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவருடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தான். அமைதியா கேட்டான். பிரசங்கம் முடி வரை காத்திருந்தான். பிரசங்கம் முடிஞ்ச உடனே என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, ஒசாயாவின் குமாரனாகி அசரியாவும் கரையாவின் குமாரனாகி யோகனானும், நல்லா கவனிங்க, அகங்காரிகளான எல்லா மனுஷரும் அங்கே யாரு அகங்காரினா உங்களுக்கே தெரியும், அடங்காத விசுவாசி உள்ள இருக்கான். அகங்காரிகளான விசுவாசிங்க, நல்ல இருதயத்தில் கொளுத்தவனுங்க. இவனுங்க தான் சொன்னானுங்க நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். இவர் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் அந்த அகங்காரிகளான கூட்டத்தார் சொல்கிறாங்க, நீ பொய் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்துக்கு அனுப்பவில்லை. உங்கள்கிட்ட யார் அனுப்பினார்னா பாரூக் அனுப்பினான். அவன் தான் உனக்கு சொல்லியிருக்கான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, நீ அனுப்பலை. அந்த ஜனங்களுடைய முடிவை நீங்கள் பின்னால் வாசித்து பாருங்கள், பரிதாபமாய் முடிஞ்சாங்க. ஏன் கீழ்ப்படியலைன்னு சொன்னால்
இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு செட்டப் வந்தாச்சு. இதுதான் நம்ம செய்ய போகிறோம். தீர்மானம் எடுத்தாச்சு. தீர்மானம் எடுத்துட்ட பிறகு நீ என்னதான் சொல்லி பாரு. இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் கரெக்ட்னா என்ன செய்யணும்? இவங்க இருதயத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லியாச்சுன்னா சரி ஓகே, நல்ல பாஸ்டர், தரிசனம் உள்ள ஒரு பாஸ்டர். எப்பா இது கர்த்தருடைய வார்த்தை, இதை செய்யாத, நீ இந்த வழியாக போகாதன்னு சொன்னால் இந்த பாஸ்டருக்கு தரிசனமே இல்லை. இது எவனோ மனுஷன் சொன்னதை கேட்டுட்டு இவர் சொல்கிறாரு. அப்போது இவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு என்ன ஒருத்தன் தேவ ஆலோசனை வெளிப்படணுமானா யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் ஒன்றை வச்சுக்கிட்டு நீ வந்து கேட்காத. நான் முன்னால் சொல்லியிருக்கேன், ஒரு முறை சுந்தர ஐயா ஒரு தம்பியை கூப்பிட்டு சைதாப்பேட்டையில் ஒரு காரியம் நடக்கணும். அந்த சைதாப்பேட்டையில் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவன் வந்து அவனை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஸ்டேஷனில் இப்படி இறங்கணும். இறங்கி ஒவ்வொரு இதாக படம் போட்டு காட்டுறாரு. சந்துங்க இருக்கும், இப்படி போகணும். ஒவ்வொன்றும் சொல்லும்போது விளங்கிச்சா, புரிஞ்சுதா? அவன் புரிஞ்சுது பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர், சரி பாஸ்டர், எல்லாம் கேட்டு பிடிச்சி போயிடுவானா. அவன் கேட்டான், பாஸ்டர் அந்த 100 ஜகார் தியேட்டர் இருக்க அது பக்கத்தில் யாரும் கேட்டான். ஹேய் போதா 100 ஜகாரை வெளியே எடுத்து போடுறான். சைதாப்பேட்டைன்னு சொல்ல உனக்கு என்ன மண்டையில் ஏறிச்சு? அங்கே ஒரு தியேட்டர் இருக்கு. நான் உனக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த வழியாக போ, லெஃப்டில் போ, லிஃப்டில் போனா இது மண்டையில் உனக்கு ஏன் ஏறனா? மண்டையில் ஏற்கனவே 100 ஜகார் இருக்கா? இப்போ 100 ஜகார் இருக்கிற வரைக்கும் உனக்கு ரைட்டில் போ, லெஃப்டில் போ தெரியாது, வழியே தெரியாது உனக்கு. நீங்கள் நிறைய பேருக்கு வழி தெரியாத காரணம் இதுதான். ஏற்கனவே அங்கே செட் ஆயிடுச்சு. இது எப்படி இது வெளியே வராது. கர்த்தருடைய வசனம் கேட்காது. நீங்கள் நிறைய விசுவாசிங்க எப்படி தாங்க, ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துட்டான், ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டான். இப்போ வசனம் எப்படி வரணும்? இவருக்கு சாதகமா, இவர் போகிற வழிக்கு கரெக்டாக செட் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் நம்ம வழி தவறும்போது, நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும்போது, வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உன் காதில் கேட்கும்பா. ஆண்டவர் பிடிச்சு நிறுத்த மாட்டார், பிடிச்ச இழுத்து ஏய் அங்கே போகாத அப்படின்னு இழுக்க மாட்டார். ஒரு சத்தம், தம்பி இது வழி இது இல்லை, நீ போகிற வழி ராங், நீ போகிற வழி தப்பு, நீ கொஞ்சம் வலதுபுறம் சாஞ்சியன்னா, நீ கொஞ்சம் இடதுபுறம் சாஞ்சியன்னா, நீ சாயும் போதே சத்தம் கேட்கும், ராங், போகாத, அந்த வழியில் நிற்காத, அந்த வழியில் நடக்காத. அந்த வார்த்தையை நாம் கேட்டிருந்தோன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நாம் நேர் ஸ்ட்ரைட் டு வே, நாம் நேர் வழியாக நாம் போயிடுவோம். இது என்ன சத்தம்? இது யார் சத்தம்? அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அது திருடனுடைய சத்தத்தை, அது கொள்ளை தெரியாது, அதுக்கு தெரியாது. நல்லா ஒன்று அறிஞ்சு வச்சிருக்கு, இது யாருடைய சத்தம்? இது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம். அந்த சத்தம் அதுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக தன்னோட வயலில் போயிடுச்சு. இந்த வேடந்தாங்கல் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், பறவைகள் சரணாலயம் என்று சொல்லுவார்கள். அந்த குறிக்கப்பட்ட ஒரு காலத்தில், நல்ல மழை பெய்கிற காலத்தில், அங்கே அந்த வேடந்தாங்கலுக்கு நிறைய பறவைகள் வருகிறது. இந்த பறவைகள் எங்கேருந்து வருதுன்னா, கனடா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த தூர தேசங்களில் இருந்து எத்தனையோ கடல்களை தாண்டி வருகிறது. எப்படி தான் இது ஏன்னா அங்கே அதுக்கு ரொம்ப குளிர் நேரம். இந்த குளிரை அவங்க தப்புறதுக்காக அவைகள்
நல்ல அவர்களுக்கு தன்னுடைய பாதுகாப்பான இடமாக எத்தனையோ கடல்களை தாண்டி பல மைல்களை தாண்டி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்றனர். இப்படி எப்படியோ இடத்துக்கு போகுது. தங்களுடைய காலத்துக்கு ஏற்ற விதமாக, தங்களுடைய சரீரத்துக்கு ஏற்ற விதமாக கடவுள் அவனுக்கு ஞானத்தை எப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தெரியாது. ஒரு முறை சொன்னார், 3 வருஷம் நம்முடைய தமிழ்நாட்டில் மழை இல்லை. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக 3 வருஷம் மழை இல்லை, ஒரு பறவை வரல. அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார், சார் கடவுள் ஆண்டவருக்கு வந்து எவ்வளோ ஞானம் கொடுத்துருக்காரு சார். 3 வருஷமாக ஏரியில் தண்ணியே இல்லை சார், ஒரு பறவை வரல சார். இன்றைக்கு அடமழை பிடிச்சி அடிக்கு சார், நேற்றைக்கு வந்துடுச்சு சார் பறவை. அப்போ இன்றைக்கு மழை பெய்ய போகுதுங்கிறத யாருக்கு தெரியும்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வானிலை ஆராய்ச்சி மையத்துக்கு தெரியாது. இவன் மழை பெய்யனா பெய்யாது. ஆனால் நாளைக்கு அடமழை பிடிக்க போகுதுன்னு கனடாவில் உள்ள பறவைக்கு 1 வாரத்துக்கு முன்னால் தெரியும். அது எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. அது கரெக்டாக வரவும் மழை பிடிச்சி அடித்து குளம் நிரம்புது. அப்போ நமக்கு மேலே அறிவு யாருக்கு இருக்குது? அதனால தான் வெள்ளம் வரப்போகிறதை ஆடு மாடு அறிவிக்கும்னு சொல்லியிருக்கு. புயல் பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னா மாட்டுக்கு தெரியுமா இந்த பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு? ஏன் அது செத்து போகுதுன்னா கட்டி போட்டிருக்கான். நீங்கள் மாட்டை மட்டும் அவுத்து விட்டீங்கன்னு சொன்ன, இப்போ நம்ம நாட்டில் கட்டி போட மாட்டாங்க. நல்ல விலை ஒரு மாடு கூட இந்த பூமி அதிர்ச்சி ஆகாது, எல்லாம் ஓடிடும். அதுக்கு தெரியும் எங்கே பூமி வச்சு வரப்போகுது. ஆனால் நிச்சயமாக கிராமத்து மாடு செத்துப்போம். எல்லாம் அவன் நல்லா புல் போட்டு வளர்த்து நல்லா அறுத்துடாமல் கட்டி வலிச்சிருக்கான். மழை வரப்போகிறத எது அறிவிக்கும்னா ஆடு மாடு அறிவிக்கும். அதுக்கு தெரியுது ஆபத்து வரப்போகுது. ஆனால் யாருக்கு தெரியல? நான் மனுஷன் தெரியல. நம்ம தான் அடிமுட்டாளாக இருக்கிறோம். இதில் வேறு காலேஜில் வேறு படிச்சுக்கிறோம், என்னெல்லாமோ படிச்சிருக்கோம், என்னெல்லாமோ பட்டங்கள்லாம் வச்சுருக்கோம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஆடு மாடு கூட தெரிகிறது கூட யாருக்கு தெரில? சயின்டிஸ்டுகளுக்கு தெரில. அதுக்கு தெரிய போகுது ஆபத்து வரப்போகுது, அழிவு வரப்போகுது. ஆனால் அது ஓடிடுது, தப்பிச்சிருது. ஏன்னு கேட்டால் அது சட்டம் கேட்குது. அது இது அந்த அழிவை கண்ட உடனே ஓடிடுது பாருங்கள். அதுக்கு அந்த தேவன் அதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கார். இந்த பறவை பாருங்கள், கனடாவில் இருந்து எங்கெங்கிருந்தோ வந்து இங்கே வந்து முட்டை எடுக்கு. எதுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா இனவிருத்திக்காக வருது. இங்கே வந்து கூடுகளில் அது முட்டையிட்டு அது வந்து குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளுக்கு அந்த அந்த காலம் வரும்போது அதுக்கு நல்ல ரெக்கை முளைச்சி இப்போ குஞ்சு முதலாவது பறக்க போகுது. இது வரைக்கும் கூட்டிலே வளர்ந்த பறவை இது வரைக்கும் வேடந்தாங்கல் தமிழ்நாட்டை மட்டும்தான் பார்த்துச்சு. இந்த தமிழ்நாட்டு பறவை இப்போ எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகணும், இல்லைன்னா ஆப்கானிஸ்தானுக்கு போகணும், இல்லை இப்போ அங்கே அம்மா வளர்ந்த கனடாவுக்கு போகணும். இந்த பறவை என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா புறப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு சவுண்டு கொடுக்குமா, ஒரு சத்தம் கொடுக்குமா. சத்தம் கொடுத்த உடனே கூடுகளிலிருந்து முதலாவது என்ன புறப்படும்னா குஞ்சு புறப்படும். அம்மா புறப்படாது, தாப்பம் புறப்பட மாட்டான். த ஃபர்ஸ்ட் கூட்டை விட்டு எழும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா குஞ்சு. இந்த குஞ்சுகள் பறக்கும்போது பின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இனி மழை காலம் வரும்போது நீங்கள் பார்க்கலாம், மேலே நிறையா பறவைகள் பறக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது என்ன செய்துட்டு போகணும்னா சவுண்டு கொடுத்துக்கிட்டே போகும். இந்த சவுண்டு கொடுக்கறது யாருன்னா அவங்க அப்பா அம்மா. இந்த அம்மா பின்னால் இருந்து இந்த அம்மா அப்பா என்ன செய்யணும்னா லெஃப்ட்டு ரைட்டு சத்தம் போட்டுக்கிட்டே போகும். சத்தத்தை கேட்டுக்கிட்டே என்ன போகும்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இந்த கடலை பார்த்ததில்லை, இதுவரைக்கும் இந்த நதியை பார்த்ததில்லை, இதுவரைக்கும் இந்த மலையை பார்த்ததில்லை. இந்த கூட்டுக்குள்ளேயே வளர்ந்த இந்த குஞ்சுகள் தாயும் தகப்பனும் பின்னால் கொடுக்குற அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே எங்கே போய் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னால் கனடா போய் சேர்ந்துடும். தங்களுடைய எங்கே இருந்து புறப்பட்டு வந்தாங்களோ அந்த சொந்த தேசத்துக்கு போயிடுவாங்க. இது சொந்த தேசம் அல்ல. இங்கே கூடு இருக்குது, இங்கே முட்டை இருக்குது, இங்கே தீனி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதுகளுக்கு தெரியும் சொந்த தேசம் இது இல்லை. என்னுடைய சொந்த தேசம், என்னுடைய குடியுரிமை எங்கே இருக்குன்னா கனடாவில் இருக்குது. என்னுடைய தேசம் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அந்த குறிக்கப்பட்ட காலம் வந்த உடனே தாயின் தகப்பனோட சத்தத்தை கேட்டு இந்த பறவை அங்கே போயிடும் சார்.
இதுக்கு கடவுள் என்ன ஞானம் கொடுத்துருக்கான் சார்னு இந்த வேடந்தாங்கல்ல அந்த மேனேஜர் சொன்னான். எனக்கு அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம சும்மா நினச்சி குவா 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 குவான்னு கத்திட்டு போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதுக்கு ஆண்டவருக்கு என்ன ஞானத்தை கொடுத்துக்காரு பாருங்க. அப்போ அதுக்கு ஒரு இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க ஏன் கீழ்ப்படுகிறது இல்லை? தாப்புனும் கீழ்ப்படுகிறது இல்லை, தாய்க்கும் கீழ்ப்படுகிறது இல்லை, சபைக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. அவங்க ஒன்றை நினச்சிட்டாங்களா? அவங்க ஒன்றை தீர்மானிச்சிட்டாங்களா? அழிவு வருகிற வரைக்கும் அவங்க தீர்மானத்தை மாற்றுறதே இல்லை. ஆனால் தேவனுடைய சத்தம் அவங்களுக்கு கேட்கணும், தேவன் அவங்களோடு பேசணும் என்று சொன்னால் நிபந்தனை இல்லாமல் தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்தது. அப்போ என்ன கேட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய ஆவி கேட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்த போது 8வது நாளிலே அவரை விற்சேதனம் பண்ணவும் அவருக்கு பலி செலுத்தவும் அவரை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போது ஒரு நல்ல சம்பவம், அங்கே ஒரு நல்ல வார்த்தை அங்கே இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் தயவு செய்து 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அந்த 25ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகத்திலே அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். 27ஆம் வசனத்திலே அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்து. அப்போ எப்படி தேவாலயத்துக்கு வந்தார்? வழக்கத்தின்படி வரல. நான் நினைக்கிறேன் அவருக்கு அன்றைக்கு அந்த ஆசாரியத்துக்கு பணி இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருந்தார். இப்போ ஆவியார் என்ன ஏவுறாருன்னு சொன்னீங்கன்னா, நீ தேவாலயத்துக்கு போ. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது அங்கே வந்தபோது அவர் யார் எடுத்தார்னா, அவர் கையில் கிறிஸ்துவை ஏந்துகிற பாக்கியத்தை கொடுத்து. இப்போ என்ன சொன்னார்? உம்முடைய சமாதானத்தோடே என்னை போக உடையா, உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஏன் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, வழக்கத்தின்படி வரல. அப்போ ஆவியானவர் மேலே இருந்தார். ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆலயத்துக்கு போன்னு சொன்னார், நீ எழுப்பி போ. உடனே இவர் சொல்லலை, ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி டியூட்டி இல்லை, இன்றைக்கி டியூட்டி வந்த அவர் சொல்லலை. ஏன்னா அவர் பலி செலுத்த வேண்டிய நேரமாக இருந்திருந்தால், அன்றைக்கு சகரியா சொன்னது போல் அவர் பலி செலுத்துகிற வேளையில் தூதன் பேசணும். அப்போ இவருக்கு அதே மாதிரி டியூட்டி டைமாக இருந்திருந்தேன்னா, அவர் தேவனுடைய ஆலயத்தில் டியூட்டி டைமில் இருந்தார், அந்த நேரத்தில் இயேசு வந்தார்னு எழுதியிருக்கணும். இது அவர் வர வேண்டிய நேரம் இல்லை, அவர் அங்கே ஆலயத்தில் காணப்பட வேண்டிய நேரம் இல்லை, வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. ஆவியானவர் சொல்கிறாரு, நீ எழுப்பி போ, ஆலயத்துக்கு போ. அப்போ ஆவியானவருடைய ஒரு கீழ்ப்படுகிற வேளையில் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை கிடைக்குது, இதில் கிடைக்குது. நீங்கள் அதே போல் நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு நீங்கள் வாசித்தீங்கன்னா, பிலிப்பு கிராமமாக போய் அந்த மனுஷன் ஊழியத்தை நிறைவேற்றி வர்றார். இன்றைக்கு இருக்கிற வசதிகள், போக்குவரத்து வசதிகள் இல்லை. கிராமமெல்லாம் போய் ஊழியம் செய்துட்டு டயர்டாக வீட்டுக்கு வர்றாரு. அவருக்கு வீட்டில் 4 பொட்டை பிள்ளைங்க இருக்காங்க. இந்த பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு போய் தீர்க்கதரிசிகளான பிள்ளைகளை விட்டுட்டு அவர் ஊழியம் செய்துட்டு அவர் ரொம்ப களைப்பாக அவர் வீட்டுக்கு வர்றாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்று. ஏங்க, இந்த ஆண்டவர் அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்காக கொடுக்க மாட்டாமா? ஒரு லிஸ்ட் எழுதி, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, எப்பா இந்த வனாந்திரமாக போனீங்கன்னா அந்த ஆள் ஒரு ரதம் வச்சு அவங்க ஒருத்தன் வருவான், அவங்ககிட்ட பேசு, ஒரு ஆத்மா கிடைக்கும் சொன்னால் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி இருக்கலாம். இல்லை, சும்மா என்ன வேலை, எதுக்கு போகிற, என்ன நடக்க போகுது, ஒன்றுமே சொல்லலைங்க.
சும்மா அவன் தூதன் சொல்கிறான், அரைகுறை மொட்டையாக சொல்கிறான், நீ எழுப்பி வனாந்தரமாக இருக்குங்க போப்பா. நான் தான் அட்ரஸ் கேட்டிருப்பேன், எந்த வனாந்தரத்தில் எந்த பக்கம் போகணும், எப்படி. இப்போ தான் வந்திருக்கேன், டயர்டா, இப்போ சைக்கிள் பஞ்சராக போச்சு, பெட்ரோல் இல்லை, என்னெல்லாமோ சொல்லியிருப்பேன், சாக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் எதுவுமே கேட்கலங்க. வனாந்தர மார்க்கமாய் தெற்கு முகமாய் போ அப்படின்னா இவன் எதுக்கு போகிறேன், என்னத்துக்கு போகிறேன், எதுவுமே தெரியாதுங்க. அவன் போயிட்டே இருக்கிறான். அங்கே போன பிறகு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ரதம் போகுது பார்த்தியா, அந்த ரதத்தில் ஓடிப்போகணும், சேர்ந்துக்க. எதுக்கு ரதத்தில் போகணும், அங்கே யார் இருக்கா, அதுவும் அட்ரஸ் கொடுக்கல. செய்ய வேண்டிய வேலையே சொல்லலைங்க. ஆண்டவர் சொல்கிறதே இந்த அரகுறை மாதிரி வேலை. போய் சேர்ந்துக்க அப்படின்னா ரதத்து பின்னால் ஓடுறேன். குதிரை பின்னால் ஓட முடியுமாங்க? 4 பிள்ளை பேத்த வயசானவன் சும்மா என்ன நம்மளை மாதிரி உங்களை மாதிரி வாலிபனா, 18 வயசு வாலிபனா, இன்றைக்கு இந்த மாதிரி 18 வயசு வாலிபன் சொன்னால் என்னென்ன சாட்டு சொல்கிறாங்க ஊழியத்துக்கு, 1000 சாட்டு சொல்கிறான். அதனால தான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது இல்லை. இவங்கிட்ட சொல்லி என்னதுக்கு வம்ப விலைக்கு வாங்குது. ஓடுறாங்க ரதத்துக்கு பின்னால். இப்போ சொல்ல அவங்கள்ட்ட சேர்ந்துக்க. இப்போ அவன் கேட்குறான், ஏறி எங்கள் சேத்துல கேட்குறாரு. அவங்கள்ட்ட ஓடி போயிட்டு, நீ வாசிக்கிறது உனக்கு விளங்குதாப்பா? அன்றைக்கு ஒரு பெரிய மினிஸ்டரை ஆயத்தப்படுத்தினான். யார் தெரியுமா? ஒரு சமையல்காரன் ஒரு பெரிய மினிஸ்டர் ஆயத்தக்காரன் தெரியுமா? எதனால் ஆயத்தப்படுத்தினான்? ஒபீடியன்ட். கர்த்தருடைய வார்த்தை கடினப்படுத்தலைங்க, உடனடியாக கீழ்ப்படிந்தான். போன்னா போயிட்டான், ஓடுனா ஓடுறான், நில்லுன்னா நிற்கிறான், ஏறுனா ஏறுறான். ஏன்? இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் யாருக்கு இன்றைக்கு யாரை தேடுறாருன்னா, தன்னை கீழ்ப்படுகிற ஒரு மனிதர் தான் தேடிட்டு இருக்காரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவன் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒருத்தன் கீழ்ப்படுகிறான். உங்களுக்கு தெரியும், சார்ல்ஸ் ஃபின்னி சொல்லுகிற மனுஷன் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன். ஒரு முறை ஒரு ஃபேக்ட்ரி பக்கம் போகும்போது அவர் ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் அப்படி போகும்போது அங்கே ஒரு பொண்ணு குழாயில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாளாம். அவன் இவரை பார்த்து, இவர் நிறைய கேள்விப்பட்டிருக்கா, ரொம்ப நக்கலாக ஒரு சிரிச்சாலாம். ரொம்ப கிறிஸ்தவ பார்த்துட்டாலும் ரொம்ப நக்கலாக ஒரு சிரிச்சாலாம். சிரித்த உடனே அவர் நின்று அப்படி ஒரு முறைச்சாராம், அப்படி ஒரு பார்வை பார்த்தாராம். அவ்வளவுதான், அந்த பாத்திரத்தை கீழே போட்டு அழுதுட்டு ஓடினான் ஃபேக்ட்ரிக்குள்ளே. என்ன நடந்துன்னே தெரியாது, அழுதுட்டு ஓடினான். இவர் பின்னால் போனார், அந்த பொண்ணு பின்னால் போனார் ஃபேக்ட்ரிக்குள்ளே. அவள் அழுறதை பார்த்து ஃபேக்ட்ரியே அழுதுச்சு. ஏன் அழுதானே தெரியாது. இவர் போய் சும்மா நிற்கிறார், கையை கட்டி நிற்கிறாரு. நின்னா நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் அன்றைக்கு பாவ உணர்வு அடைந்த அழுது ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பார்வையில், அப்படி பார்வை தான், அந்த ஒரு பார்வையில் அவள் பாவ உணர்வு அடைஞ்சு அழுது ஒப்பு கொடுத்து. அன்றைக்கு எப்படி இயேசு திரும்பி பார்த்தபோது பேதுரு கலங்கி அழுதானோ, அது மாதிரி அந்த ஒரு விஷன், அந்த பார்வையில் கலங்கி அழுது ஃபேக்டரி ரட்சிக்கப்பட்டுச்சு. அவரை குறித்து நிறைய சம்பவங்களை நீங்கள் சார்ல்ஸ் ஃபின்னியினுடைய புக்கை நீங்கள் கிடைச்ச வாசித்து பாருங்கள். அவரை பற்றி சொல்லப்படுகிறது, அவருடைய மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. பிரசவ வலி வந்த உடனே அப்போல்லாம் இந்த மாதிரி கார்லாம் கிடையாது. அவங்க நான் சொல்கிற ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் பின்னி வாழ்ந்த காலங்கள். அப்போல்லாம் அந்த வாடகை குதிரை வண்டி தான் பிடிக்கணும். அப்போ மனைவி ரொம்ப துடிக்கும்போது ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு குதிரை வண்டி பிடிக்கிறதுக்கு போனார். அந்த குதிரை வண்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் ஓடி வந்தான். ஐயா, நீங்கள் தானே ஃபின்னி, கடவுள் உங்களை எங்களை கூப்பிட்டு எங்கள் ஊரில் சுயறிவை கூப்பிட்டாரு, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். இவர் பார்த்தாரு, இது நம்ம மனைவி பிரசவத்தில் படித்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறா, இப்போ நான் குதிரை வண்டி பிடிக்க வந்து இவன் கத்தர் சொன்னார்னு என் கிராமத்துக்கு வான்னு சொல்கிறான். அவர் கண்ணை மூடி பார்த்துருக்காரு. உடனே சொன்னாரா, என் பின்னால் போகணும். குதிரை வண்டியை விட்டாருங்க, விட்டு அவன் பின்னால் போயிட்டார். எப்போ திரும்பி வந்தார் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு 1.5 வயசாக இருக்கும்போது. இன்றைக்கு அப்படி ஊழியம் பண்ணால் சார்ல்ஸ் ஒய்ஃபுக்கு என்ன நடக்கும் தெரியாது, அவள் விட்டுட்டு
கிடக்குறான். இவன் கடவுள், இவனை கடவுளே நடத்திட்டு போட்டு என்ன நடத்துறன்னு போயிருப்பா. நல்ல வேளை அவ்வளோ உத்தமி, அவ்வளோ நல்ல கத்தரை வார்த்தை பயந்து நினைக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம கீழ்ப்படுதல் நம்ம பேசுகிறவங்க, நமக்கு பேசுகிறதுக்கு லாய்க்கே இல்லாத ஆளுங்க நம்மலாம். கீழ்ப்படுதல் நான் பேசுகிறேன், ஏன் நம்மகிட்ட பேசுகிறது இல்லை? ஆண்டவர் இந்த மாதிரி போவோமா? இந்த மாதிரி செய்வோமா? கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்த ஆயிரக்கணக்கான மக்களை தேவன் ரட்சித்தார். அப்போது அவங்க கர்த்தர் அவங்கள நடத்தினார்னு சொன்னீங்கன்னா, அந்த காட்ஸ் வேர்டு, தேவனுடைய வார்த்தைன்னு கேட்ட உடனே அதில் கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம சார்ல்ஸ் ஃபின்னின்னு பேர் வச்சுக்குவோம், ஜான் வெஸ்லின்னு பேர் வச்சுக்குவோம், என்னெல்லாமோ பேரை வச்சுக்குவோம். அவங்க பேரை வச்சுக்கிறோம், ஆனால் அவங்க ஜீவியத்தில் ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை. பேர் வச்சுட்டாப்பில் இயேசுன்னு பேர் வச்சுட்டாப்பில் இயேசு ஆயிடலாமா? இயேசு பாதம்னு வச்சுட்டாப்பில் இயேசு பாதம் ஆயிடலாமா? பேர் நம்மளை ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணாதுங்க. இன்றைக்கி சொல்கிறான், நீங்கள் நல்லா இருக்கணும்னா உன் பேரை மாற்று, உன் கிச்சனை மாற்று, உன் வாசலை மாற்று, என்னத்தையே மாற்றுன்றான். வேதம் சொல்லுதான், புத்தியை மாற்றியா, உன் இருதயத்தை மாற்று. இன்றைக்கி நம்ம ஆளுங்க கூட பேரை மாற்றி பார்க்குறான். ஓ, இந்த பேர் ராசி இல்லை, இனி இந்த பேர் வச்சா லக்கடிக்கும். இந்த வீட்டில் கிச்சன் கிழக்கா இல்லை மேக்கா இருக்குது, அதனால தான் சோறு மக்கள். நம்ம ஆளு கூட பார்த்துட்டு இருக்கானுங்க வெக்க இல்லாமல். வாசலை மாற்றிட்டா, கிச்சனை மாற்றிட்டா, பேரை மாற்றிட்டா, எதை மாற்றினா நடக்காது பிரதர். இருதயத்தை மாற்றணும், இருதயத்தை மாற்றணும். இருதயத்தை மாற்றாமல் நீ என்னத்தை மாற்றிப்பார், உன் ட்ரெஸ்ஸை மாற்றிப்பார், உன்னுடைய எல்லாத்தையும் மாற்றிப்பார், ஒன்றும் நடக்காது. இருதயம் மாற்றப்படாத வரைக்கும் தேவனுடைய கிரியை நம்ம காக்க முடியாது. நம்முடைய இருதயத்தை கத்திருக்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தார சுவாமி, ஒரு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு பிரியமாக இருக்கோ, எனக்கு பிரியமாக இல்லையோ. ஆண்டவர் சொன்னார், இந்த புஸ்தகத்தை புசிப்பான்னு சொன்னால் அது என் வாய்க்கு ரொம்ப இனிமையாக தான் இருந்துச்சு, ஆனால் உள்ளே போனால் பயங்கர கசப்பாக உண்டாக்கிச்சு. அநேக வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேர் எதிரடையாக இருக்கும், நம்ம போகிற பாதைக்கு நேர எதிரடையாக இருக்கும், நம்ம செய்கிற செயலுக்கு நேரடியாக இருக்கும். நீங்கள் மனம் திரும்புன்னு சொன்னாலே அபவுட் டர்ன்னு அர்த்தம். நீ போயிட்டு இருக்க பாதையை விட்டுட்டு அபவுட் டர்ன், முழுமையாக திரும்பு. இதுதான் உண்மையான திரும்புதல். நம்முடைய இருதயத்தை முழுவதும் கர்த்தர் பக்கமாக திருப்பி, ஆண்டவரே எது தேவ சத்தம், எது தேவனுடைய வசனம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகும். நாம் இன்றைக்கு ஒரு விசுவாசிகளாகிய நாம் தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். என்னுடைய சுய விருப்பம் இல்லை சுவாமி, என்னுடைய ஆசைகள் இல்லை. நாம் ஒரு ஆசையை வச்சுட்டு, நாம் ஒரு திட்டத்தை வச்சுட்டு, நாம் ஒரு தீர்மானத்தை வச்சுக்கிட்டு இதை ஆண்டவர் நிறைவேற்றணும் அப்படின்னு ஜபிக்காதீங்க. ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தம், நீ எங்கே போக சொன்னாலும் செய்ய, எதை விட சொன்னாலும் நான் ஆயத்தம், நீர் என்ன சொல்கிறீரோ நான் செய்கிறேன். ஆண்டவரை உங்கள் வழி கொண்டு வராதிங்க, நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வழியில் ஆண்டவரை கொண்டு வர்றதில்லை. கர்த்தருக்குன்னு ஒரு வழி இருக்கு, அந்த வழியில் நீங்கள் நடந்து பாருங்க, அவன்தான் பாக்கியவான். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாக இருக்கும். உனக்கு வாழ்க்கையில் என்னெல்லாமோ ஆசிரியர் எங்கன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் வே, உம்முடைய வழிக்கு நான் ஒப்பு கொடுத்துட்றேன் சுவாமி. நீ ரைட்டில் போச்சோன்னா ரைட்டில் போகிறேன், லெஃப்டில் போச்சோன்னா லெஃப்டில் போகிறேன், நிற்க சொன்னால் நிற்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நடத்தும் போது ஆண்டவர் மேகம் எழும்பிச்சா எழும்பு, போச்சா போ, நின்றுச்சா நில்லு. மேகம் முன்னால் போயிட்டே இருக்கு, நீ அது போய்கிட்டே இருக்கு, அது நின்றுச்சா நின்று, உட்காந்துச்சா அது ஒரு வாரம் மேகம் எழும்பவே இல்லை, ஐயோ ஒரு வாரம் இங்கேயே உட்காந்துருக்கமா, டைம் வேஸ்ட்,
டைம் வேஸ்ட் இல்லை. ஒரு வாரம் நீ இங்கேயே உட்கார சொல்லி நின்றுச்சுன்னா உன் பார்வையில் அது வேஸ்ட். ஐயோ, ஒரு வாரம் நடந்த நேரம் போயிருக்கலாமே. ஒரு மாதம் எழும்பல்ல, அங்கே தான் இருக்குது, அங்கே உட்காந்தே இருப்பா. வழியே தெரியல, உட்காந்தே இரு. மண்ணை தான் போய்த்துக்கிட்டு இருக்குல்ல, காடை தான் ஒழுத்துக்கிட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு உட்காரு. இது ரெஸ்ட் இல்லை, இது காட்ஸ் வே. தேவனுடைய வழி நடத்தலுக்கு நம்மை முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய வசனத்தை இது மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வசனமாக நம்ம எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் இந்த வசனம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே கிரியை நடக்கிறது, நமக்குள்ளே பலன் செய்கிறது, நமக்கு உதவி செய்கிறது. இல்லாவிட்டால் கடவுளுடைய வசனம் எவ்வளவு கேட்டாலும் வசனம் வேலை செய்யவே செய்யாது. நமக்கு ஒரு பெரிய திருப்தி, நல்ல பிரசங்கம் கேட்டோம், நிறையா கேட்டோம், நல்ல பாஸ்டருக்கு மார்க் பாட்டு போனோம், நீங்கள் எனக்கு மார்க் போட்டு போகலாம், நானும் வாயை திறந்து இவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க அப்படின்னு எனக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சி, எல்லாம் 2 பேருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் 2 விதைச்சவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, விதை வாங்கினவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. எப்போ இதுன்னா கொடுத்தவனுக்கும் தெரியணும், விதைச்சவனுக்கும் தெரியணும் இது கர்த்தருடைய வசனம், ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தெரியணும் இது தேவனுடைய வசனம். பவுல் சொன்னார், மெய்யா இது தேவனுடைய வசனம் தான்ப்பா. நீங்கள் நினச்சிக்கிட்டது இல்லை. ஏன் சொன்னார்னு கேட்டிங்கன்னா அந்த பவுலுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சதுங்க. அப்போஸ்தலனாகிய ஐயா பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும். அப்ப அவருக்கு தெரியும், உங்களுக்கு நான் பிரதானமாய் நான் ஒப்புவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நான் என்ன செய்தேன், நான் அடைந்தேன், நான் பெற்றுக்கொண்டேன். நான் அடைந்ததும் பிரதானமாக உங்களுக்கு நான் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து நான் அந்த ஒரே வார்த்தை நான் அடைந்ததும் உங்களுக்கு, இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. இந்த நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், 12 அப்போஸ்தலரில் ஒருவனாக மத்தியாவை தெரிஞ்சு கொண்டாங்க. பட் ஆண்டவர் இவரை தெரிஞ்சு கொண்டார்னு சொல்லியிருக்கு. இவர் சொல்கிறாரு, அந்த 11ஆம் அதிகாரத்தில் கீழே எழுதுறத பார்த்தீங்கன்னா கம்யூனியனை பற்றி எழுதுறாரு, ராப்போஜனத்தை பற்றி எழுதுறாரு. நீங்கள் இவர் என்ன சொல்லியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை ஆண்டவரோடு கூட இருந்து அப்போஸ்தலர்கிட்ட பெற்றுக்கொண்டேன். அப்படி தானே எழுதியிருக்கணும். சொல்லுங்கள், எப்படி எழுதியிருக்கணும்? இவர் பார்த்தாரா? அன்றைக்கு ராத்திரி என்ன பண்ணார்னு இவர் பார்த்தாரா? பார்க்கல. இவர் இல்லை. இவர் எத்தனையோ வருஷத்துக்கு பின்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அன்றைக்கு அந்த கூட்டத்தில் இல்லை. உண்மையாக ராப்போஜ் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கிறாங்களே 11 அப்போஸ்தலர், அவங்க ஒருத்தர் தான் கண்ணால் கண்ட சாட்சிகள். அவர் என்ன செய்தார், அப்பத்தை பிட்டார், அவர் பிட்டு கொடுத்தாரு அப்படின்னு என்னென்ன நடந்தது என்பதற்கு கண்ணார சாட்சிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். என்னவென்றால், கர்த்தராகிய அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து. அப்போ அன்றைக்கு ராத்திரி இல்லாத போது எப்படி கண்டுபிடிச்சாரு? இவ்வளவு கிளியராக ஏன் சொல்கிறாரு? இந்த ராப்போஜனத்தை பற்றி பேதுரு கூட கிளியராக எழுதலைங்க. கூட இருந்தவங்க கூட பொதுவாக எழுதி வச்சுட்டாங்களே தவிர
இதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை சபையில் எப்படி இந்த ராபோஜனத்தை கை கொள்ளணும், எப்படி இதை நடத்தணும், எப்படி இதை சோதித்து பார்த்து என்ன மாதிரி நடத்தணும் எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டவன். எப்போ பெற்றுக்கொண்டான்? பவுலிட்ட படித்த பேதுருட்ட படித்த பாடமா அது? இல்லை. அதனால தான் சொன்னார், நான் உங்களுக்கு ஒப்புவித்த சுவிசேஷத்தை மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால் பெற்றதும் இல்லை, கர்த்தரே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று கலாத்தியர் 1 11 12 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்த சுவிசேஷம் மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷ யோசனையின்படி ஆனதும் அல்ல, இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினார். மனுஷங்கிட்ட நான் பறிக்கலை தான். அதனால தான் சொன்னார், நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பாருங்க இந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை இன்னும் சில வருஷம் பொறுத்து நானே வந்து வேற மாதிரி பிரசங்கிச்சேன்னு சொன்னால், இல்லை பரலோகத்தின் தூதனே வந்து இதை வேற மாதிரி பிரச்சா, நானும் சபிக்கப்பட்டவன், தூதனும் சபிக்கப்பட்டவன். இது நான் அப்போஸ்தலர்கிட்ட படித்தேன், நான் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்தேன். இல்லை, நான் கர்த்தரிடத்தில் பெற்றேன். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு தைரியம் இருந்துச்சு, துணிவு இருந்தது. நடந்த ஒரு சம்பவத்தை கற்றுக்கொண்ட இடம் எங்கே என்று கேட்டால் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் கலாத்தியர் நிருபத்தை நீங்கள் அவர் திரும்ப பின்வாங்கி போனவங்களுக்கு பிடிச்சி சாடுறாரு. அவர் எழுதுவார், கலாத்தியர் 1 15 வசனத்திலிருந்து 17 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் இயேசுவை எனக்குள்ளே வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ணாமலும், எனக்கு முன்னாலே இருந்த அப்போஸ்தலர் நாங்கள் போகாமலும், நான் எங்கே போனேன்னு சொன்னீங்கன்னா வனாந்திரத்துக்கு போனேன். அரபி தேச வனாந்திரத்துக்கு போனேன். அந்த வனாந்திரத்தில் போய் 3 வருஷம் வனாந்திரத்தில் உட்கார்ந்தார். எந்த பைபிள் காலேஜுக்கு போகல, எந்த அப்போஸ்தலர்கிட்டையும் போகல. ஆண்டவர் வந்து, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்ட பொழுது, ஆண்டவர் அவர் நடத்தின பொழுது அவர் நேராக எங்கே போயிட்டார்னா வனாந்திரத்துக்கு போயிட்டார். 3 வருஷம் வனாந்திரத்தில் உட்கார்ந்து 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் பேதுருவை யோவானை சந்திக்கிறார், அப்போஸ்தலரை மீட் பண்ணுறார். 3 years எங்கே போயிருந்தார்? தனிமையாய் வனாந்திரத்திலே உட்கார்ந்து அவர் படித்தார். 3 வருஷம் அவர்கள் வேஸ்ட் நினைக்கல. பவுல் யார் பாதத்தில் மச்சான் படித்தான்னா 3 வருஷம் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்தான். 3 years. இன்றைக்கி எங்கேயோ போய் 3 மாதம் படிச்சுட்டு வந்தால் பட்டங்கள் வாங்கிட்டு அந்த பட்டத்தில் கூச்சிட்டு கிடக்குறாங்க. ஒருத்தர் சொன்னார், பைபிள் காலேஜுக்கு போன நிறையா பேர் வந்து கடவுளை இல்லைன்னு வெளியே வந்தான், உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு ஊழியக்காரன் படிக்க வேண்டிய இடம், விசுவாசிகள் படிக்க வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். உட்காரணுங்க, தேவ சமூகத்தில் உட்காரணும். இது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை சொல்லும் என்று கேட்கும் பொழுதுதான் பாருங்க, கர்த்தர் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் சப்ஜெக்டுக்குள்ளே இன்னும் போக முடியலை. முகவுரையில் எப்போ தான் அந்த பள்ளிக்குள்ளே போகிறேன்னு எனக்கே தெரியலை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி நாம் கற்றுக்கொள்கிறத ஒழுங்காக கற்றுக்கொள்வோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவர் வந்து எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அடிக்கடி இந்த மேய்ப்பர்களை கடந்து கொள்ளும்போது சொல்வார். நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், முகவரியோடு முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போவோம். 23 16 பாருங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். பாருங்க, ஆண்டவர் கவனிச்சுங்க, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஏனென்றால் வாசிங்க, அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை, கர்த்தருடைய வார்த்தை அல்ல,
அவங்களா யூகிச்சுக்கிட்டாங்க. வரப்போகுது புது வருஷம் வந்த உடனே எல்லாம் தீர்க்கதரிசி எழுப்பிடுறாங்க. எல்லாரும் அங்கே அடிக்க போகுது வெள்ளம், இங்கே அடிக்க போகுது. அதான் ஒருத்தர் கேட்டேன், ஏப்பா ஜப்பானில் வெள்ளம் வர்றத ஆண்டவர் சொல்கிறாரு, சென்னையில் வந்து சுனாமி வாரி போகிறது சொல்லலையா? இவங்களா யூகிச்சுக்கிட்டு எதையாவது சொல்கிறதுங்க. நான் உங்களுக்கு முன்னா தீர்க்கதரிசி ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நிறையா பேர் விசுவாசிகளே இவ்வளோ படித்து கொடுத்து இவ்வளவு சொல்லி கொடுத்தா கூட இந்த தீர்க்கதரிசி இவன் போயிட்டு வாழ்க்கையை நாசமாயிட்டு உட்காந்துருக்கான். தேவனுடைய நாமத்துக்கு மயம். நீ தீர்க்கதரிசி நீ போக வேண்டியதில்லை. உனக்கு சொல்லணுமானா கர்த்தர் அனுப்புவார். நீ ஏன் போகிற? உன் வீட்டுக்கு தேவன் வார்த்தையை சொல்லி அனுப்புவார். சும்மா இல்லாததெல்லாம் அவன் யூகிச்சதெல்லாம் சொல்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் முன்னால், கொரியாவுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து சில குரூப்புகள் போனாங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாம் வேலை போனாங்க. அங்கே கொரியாவில் என்ன பழக்கம்னா, நம்ம வந்து ஒரு ஆளை பார்த்தா பிரைஸ் எல்லாம் சொல்லுவோம், கை தூக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தை நான் பணிஞ்சு போயிடணும். கொரியாவில் என்ன பழக்கம் இருக்குன்னா, வணக்கம் பண்ண மாட்டான். என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியே குனிஞ்சே நிற்பாங்க. பெண்கள் நம்ம வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த நாட்டு வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா வணக்கம் பண்ண மாட்டாங்க. அதில் பணிமாக என்ன செய்வாங்கன்னா குனிஞ்சே. ஒரு வீட்டுக்கு நம்ம ஆளுங்க போகிறாங்க, நம்ம ஆளுங்க போய் அந்த மாதிரி குனிஞ்சே. உடனே தீர்க்கதரிசனம் வரவுள்ள ஒரு பெரிய பாஸ்டர் அடிச்சாரு பாரு, மகளே இன்றைக்கு உன் பலவீனத்தை கர்த்தர் விளக்குகிறார், உன் கூலை நிமிர்த்துகிறார். நல்ல வேளை அவளுக்கு தமிழ் தெரியாது, தப்பிச்ச. உண்மைங்க, நடந்த உண்மைங்க. அந்நிய பாஷை வேற, இதுல வேற அந்நிய பாஷை பேசி, மகளே உன் கூலை நிமிர்த்துகிறார், கர்த்தர் உன்னை சுகமாக்க. இது கூட போல பேக்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது அவன் புரிஞ்சு நிற்கிற எதுக்கு. இவங்க வெளியே பரப்பிட்ட உடனே நம்ம நிமிந்துட்டாங்க. ஐயோ, இந்த பாஸ்டுக்கு என்ன குச்சி, நம்ம தீர்க்கதரிசனம் மையா இது. இனி சென்னையில் வந்து ஒரு வால் போஸ்ட் அடிக்க வேண்டியது, இன்டர்நேஷனல் தீர்க்கதரிசி. ஏன்னா அங்கே நிமிந்துச்சுல்ல. நான் நினச்சிருக்க ஒரு வீடியோ கூட வெளியே எடுத்து வந்திருப்பாங்க, பாருங்கள் நாங்கள் பார்த்தது. என்ன செய்தா இந்த கிறிஸ்தவ உலகம் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியலைங்க, எங்க போகுதுன்னே தெரியல. இப்போ இன்டர்நேஷனல் ப்ராஃபிட் ஆகிட்டாரு. முன்னாள் தமிழ்நாடு ப்ராஃபிட், இப்போ இன்டர்நேஷனல் ப்ராஃபிட். ஏங்க நீங்கள் யூகிச்சதை சொல்கிறது இல்லைங்க தீர்க்க தரிசனம், காட்ஸ் வேர்ட். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த நீ கீழே வாசித்து பாருங்கள், நான் அனுப்பவே இல்லைங்க இவன்களை. நீங்கள் வாசித்து பாருங்கள், 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். நான் அனுப்பாதிருந்தும், அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அனுப்பாதிருந்தும் என்ன செய்றாங்க? ஓடினாங்க. அவர்களோடு நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். நான் சொல்ல, நான் அனுப்பாதிருந்தும், நான் ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் சொன்னேன், சில பாஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறதே கிடையாது. இன்றைக்கு லண்டனு, நாளைக்கு அமெரிக்கா, அங்கே சிங்கப்பூர், உலகமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், ஏப்பா கடவுள் அனுப்புனாரா, தேவன் அனுப்புனாரா? தேவன் அனுப்பாமல் போயிட்டு இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க அமெரிக்காவிலேயும் லண்டன்லேயும் உட்காந்துக்கிட்டு யார் யார் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் பண்ணி, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா? ஏன் கடவுள் அனுப்பலைங்க அவங்கள. நீங்கள் நினச்சிக்காதீங்க, உலகத்தை 10 முறை சுற்றிட்ட உடனே அப்பா இவர் கர்த்தரால் பயன்படுத்தப்படுறார் அப்படின்னு நினச்சி ஏமாந்து போயிடாதீங்க.
ஆண்டவர் சொன்னார், நான் அனுப்பலப்பா, ஆனால் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை, தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள், எரேமியா 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். டைம் ஆச்சு, நான் முடிச்சிடறேன். ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலான் இடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி. தீர்க்கதரிசிகளுக்கு என்னென்ன பட்டெல்லாம் கொடுக்காரு பாருங்க. பைபிள் வாசி பாருங்க. எங்க எடுத்தானா? திருட்டுத்தனமா யார்கிட்டையோ எடுத்துட்டு இவர் அடிக்கிறார், நான் அடித்தேன்னு. லேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் ஃபேன், இந்த நிறைய ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது. நிறைய ப்ரொடக்ஷனை அந்த கம்பெனி பண்ணலை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நிறைய ப்ரொடக்ஷனை யார் பண்ணலைன்னா அந்த கம்பெனி பண்ணலை. எவனோ கான்ட்ராக்டில் கொடுத்துருக்கான், அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் கிராம்ப்டன் ஸ்டாம்ப் அடித்து நம்ம கையில் கொடுத்துட்றான். இதான் உண்மை. நிறைய பொருட்கள் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறது இன்னொருத்தன், ஆனால் விற்கிறது யார்? ஒரு லேபிள் வருது, கிராம்ப்டன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அப்பா, கிராம்ப்டன் இஸ் a வெரி கேரண்டி குட், ரொம்ப நல்ல குட். ஆனால் இங்கே தேடி பார்த்தீங்கன்னா இந்த கிராம்ப்டன் ஒரிஜினல் லேபிள் தான் ஒரிஜினல். இது எவனோ போட்ட சரக்கு. கிராம்ப்டனுக்கு அவன் தான் செய்கிறான், உஷாவுக்கு அவன் தான் செய்கிறான். எல்லாம் கேட்டிங்கன்னா அவன் கம்பெனி அவன் ஒரு 10 ஃபேன் செய்கிறான். லேபிள் மட்டும் வந்துடுது. நான் சொல்வேன், அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எவங்கிட்டையோ திருட்டுத்தனமாக எடுத்துட்டு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் அப்படின்னு அடிச்சுட்டு போயிரு. அவர் சொல்கிறாரு, நான் உங்களை அனுப்புனதும் இல்லை. வாசித்து பாருங்கள், நான் உங்களை அனுப்புனதும் இல்லை, நான் கற்பித்ததும் இல்லை. இவங்க யாருக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்கன்னு சொன்னால் எந்த மனுஷனுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அது யாருடைய வார்த்தை இல்லை? கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை எங்கே பெறணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர்கிட்ட பெறணும். நீங்கள் நிறைய வேதத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி நீங்கள் வாசிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டு, இது கர்த்தருடைய வாய். அப்போது இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? அதுதான் சொன்னேன், தேவாவி அவன் மேல் வந்தது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கேட்டேன். அப்போ முதலாவது கர்த்தருடைய ஆவி வரணும், ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். இன்றைக்கி நீங்கள் கேட்ட மாதிரி மனுஷ வார்த்தைகள் அல்ல, சுயமான வார்த்தைகளே அல்ல, நம்முடைய மனசில் இருக்கிற வார்த்தைகளே அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தம் பண்ணி, ஆண்டவரே நீர் சொல்லும், நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பணிவான, ஒரு உடைவான, ஒரு ஒப்பு கொடுத்தல் இருதயம் இருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பானால் அவனுக்கு ஒரு விஷன், சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கேட்டு அவன் தாழ விழும்போது கண் திறக்கப்படும். அவனுடைய காட்சியும் வேற, அவனுடைய வாழ்க்கையும் வேற, அவனுடைய அனுபவங்களும் வேற. ஆண்டவரே, நாங்கள் யாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்குற விசுவாசிகளாக இல்லை, கண் திறக்கப்பட்ட விசுவாசிகளாய், கண் திறக்கப்பட்ட ஊழியர்களாய் நாங்கள் இருக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்யும். ஆவியானவரே, எங்கள் கண்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக எங்கள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும். எல்லார் கண்களை மூடுவோம். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய ஆனதே, இப்போ காட்டும் செய்ய
ஆத்தோம நேசமே பாரே என் உள்ளத்தின் ஆரோதாலே ஜேசனான் வாஞ்சையோடு சாமி பேக்கிறேன். சொல்லுங்க. ஏனாத்தோம நேசமே பாரே என் உள்ளத்தின் ஆரோதாலே இன்னோவாய் கிட்டி சேரலாம் வாஞ்சையோடு சாமி பேக்கிறேன். பேசோம் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானவரே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தா ஆண்டவா பிரியமானவரே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தா மெய் மீட்பாரை கீழ்ப்படிவோம் தாமாத்துமத்தை தேற்றோம் ஏடா